சட்டமன்றத்திலே போய் அப்பாவை எங்க அப்பாவை எங்கேயோ தேடுவாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொள்ளுமா? தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய ஒரு பேச்சு மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அப்பா சர்ச்சை ஓயவே ஓயாது போல இருக்கு. எப்போ சட்டசபையில் நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதையை சொன்னாரோ அன்னையிலேருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா கதை பல இடங்களில் பல பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போது நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு ரொம்ப தவறான ஒரு பேச்சாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பை தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை தாவேக்கா அரசாங்கமோ முதலமைச்சர் சப்பு விஜயோ அல்லது அவர் சார்ந்த அந்த விஷயங்களோ இதுவரை எந்த விதமான பெரிய எதிர்வினை இல்லாமல் இருக்கிறது. ஏன் எதிர்வினை இல்லாமல் இருக்குது? என்ன பேசினார் நயினார் நாகேந்திரன்? எப்போது எந்த இடத்துல எதற்காக இதை பேசினார்? அதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய பேச்சு சமீப காலமாகவே பல சர்ச்சைகளை உருவாக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கு கமலாலயத்தில் பாஜகவுடைய மாநில தலைமை அலுவலகமாக இருக்கிற கமலாலயத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு டிஜிட்டல் ஒரு பேப்பர், அது தொடக்க விழா, ஒரே நாடு 2.0 அப்படின்ற பேருள்ள அந்த ஒரு விழாவில் அவர் பேசும்போது சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசியதாக, அதை வைத்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்ததாக, இப்படி ஒரு விஷயங்கள்லாம் அது கடந்து போயிடுச்சு. அது பேசிட்டாரு, அது முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த பேச்சில் உள்ள சாராம்சம் தனியாக கையில் எடுத்து இது ஒரு தவறான ஒரு பேச்சு, இது அவதூறாக பேசிவிட்டார், அருவருப்பாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவேக்காவை சேர்ந்தவர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவருடைய பேச்சினுடைய சாராம்சத்தை நானும் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவர் மாட்டுத்தோல்ல அதை செய்யலாம், ஆட்டுத்தோல்ல இதை செய்யலாம், மனுஷன் சொல்ல எதுவுமே செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி, கேவலமான ஆட்சி தான் இங்கே நடப்பதாக முன்னாடி சுட்டி காட்டிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துக்கு வராரு. சட்டமன்றத்தில் அப்பாவை காணோன்னு பேசுகிறவங்கெல்லாம் வீட்டுக்கு போய் அம்மாட்ட கேட்டால் தான் அப்பா யாருன்னு தெரியும் அப்படின்னு. இப்போ அப்பாவை காணோம் என்கிற அந்த வார்த்தைக்கும் அப்பா யார் என்கிற இந்த வார்த்தைக்கும் இடையில இருக்கிற இந்த வேறுபாடு தான் சர்ச்சையான ஒரு விஷயமாக, கொச்சையான விஷயமாக, ஆபாசமான விஷயமாக திரித்து சொல்லப்பட்டு விட்டது. அவர் பேசிய நோக்கம் உள்நோக்கத்தோடு பேசல, அவர் பேசிய பேச்சை திரித்து விட்டார்கள்னு அந்த சட்டத்துறையை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த பால் கனகராஜ் அதே கமலாலயத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தகவல் சொல்றார். இந்த மாதிரி யாரோ அது திரிச்சிட்டாங்க, அவர் அந்த மாதிரி நோக்கத்தில் பேசவே இல்லை. எந்த மாதிரி நோக்கம் எனக்கு தெரியல. மக்களே, உங்களுக்கு என்ன மாதிரி நோக்கம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் அடிங்க. ஆக்சுவலாக நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி வர்த்தினி அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் புகார் அளிச்சிருக்காங்க. சென்னையில் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைபர் கிரைமில் ஆன்லைன் மூலமாக நயினார் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்குமா தமிழ்நாடு அரசாங்கம்? நயினாரை கைது செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நிறுத்திட்டு ஃப்ளாஷ்பேக் சில விஷயங்களை உங்களுக்கு சுட்டி காட்டினா அந்த வழக்கு இந்த வழக்கோடு ஒத்து போகுமா அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் சொல்றதை விட தேர்தலுக்கு முன்பாக இதே நயினார் நாகேந்திரன் பொது வெளியில பேசும்போது அவர் இந்த நடிகையினுடைய ஒரு நடிகை பெயரை குறிப்பிட்டு இந்த நடிகையினுடைய வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் சரியா வரும், அவர் முதல்ல அந்த வீட்டை விட்டு நடிகை வீட்டை விட்டு வெளியில வர சொல்லுங்க அப்படின்னு விஜய் குறித்தும் அந்த நடிகை பெயரையே சொல்லி அந்த நடிகை வீட்டில் தான் இந்த விஜய் இருக்கார். அப்பெல்லாம் ஒரு முதலமைச்சரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு கட்சி தலைவர், அவ்வளோதான் பேசினாரு. அப்போ பெரிய பரபரப்பாச்சு, பெரிய சர்ச்சையாச்சு. ஆனால் எந்த புகாரும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போதைய திமுக அரசாங்கத்தில் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. சம்பந்தப்பட்டவர்களும் புகார் கொடுக்கல. எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி ஆபாசமாக அவர் பேசிட்டு அது எப்படி அந்த நடிகை அவர் சொல்லலாம் அப்படின்னு கொந்தளிச்சாங்க. நிறைய சம்பவங்கள் வந்தது, அந்த நடிகையை சுற்றியே நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆனால் அப்போல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதன் பிற்பாடு தேர்தல் வருது.
தேர்தலில் வந்து தாவேக அரசாங்கம் வெற்றி பெறுகிறது. பெரும்பான்மை பெற முடியலனா கூட தனி பெரும்பான்மையா ஒரு கட்சியாக, பெரிய கட்சியாக மாறுது. எம்எல்ஏக்கள் மாறுறாங்க. உடனே அவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு திமுகவோடு இருந்த கல்லாப்பட்டி கூட்டணியை கையில வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அதன் பிற்பாடு திமுக எம்எல்ஏக்கள், திமுக எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வழக்குகள் பாயுது. என்னன்னா, மார்கண்டேயன் எம்எல்ஏ முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் அங்க பேசின பேச்சுக்கு அவதூறு வழக்கு போட்டு அவரை கைது பண்ணாங்க. இரவே அவரை ஜாமீன்ல வெளியே விட்டுட்டார். நான் சிறையில் அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு நீதிபதி. மார்கண்டேயன் ஒரு எம்எல்ஏ பேசினாரு, எலும்பு உடைப்பேன்னு பேசின உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அவர் ஒரு முறை ஜாமீன் மறுப்பு, 2 முறை ஜாமீன் மறுப்பு. அதுக்கப்புறம் 3-4 நாள் கழிச்சு தான் அவரை, ஒரு வாரம் கழிச்சு தான் வெளியில வராரு. சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பயங்கர கொந்தளிப்பு. இடையில காவிரி நீர் பெறாம விவசாயிகளுக்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை திமுக நடந்துச்சு. அதுல உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர்ல போய் பேசும்போது அவர் பேசின வார்த்தையை கீழே இருந்து கத்தின கும்பலினுடைய வார்த்தையோடு சேர்த்து கலந்து பேசி அவதூறு பேசிவிட்டார். அந்த நடிகை குறித்து அவர் தவறாக பேசிவிட்டார், அவதூறாக பேசிவிட்டார்னு அதிகாலையில போய் அவர் வீட்டை முற்றுகையிட்டு போலீஸ் 100 கணக்கில் போலீஸார் அங்கே இறக்கி அராஜக போக்கில் அவரை கைது பண்ணி தஞ்சாவூர் வரைக்கும் அலக்கழிச்சு அவரை சிறையில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை ஜாமீன்ல வெளியே விட்டாச்சு. ஏன்னா அவர் மீது வழக்கு தான் போட்டிருக்கோம், நாங்கள் கைது பண்ற நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் 12 மணி வரை கைது பண்ணக்கூடாது நீதிபதி உத்தரவு போட்ட பிறகும் 11 மணிக்கெல்லாம் கைது பண்ண கேவலமான கேடுகட்ட கவர்மெண்ட் தான் இந்த கவர்மெண்ட். நாங்கள் அவரை கைது பண்ணி சிறையில் வைக்கிற எண்ணமே இல்லை ஐயா, விசாரிச்சு விட்டுருவோம் ஐயான்னு நீதிமன்றத்தில் பம்மி பதுங்கிட்டு உதயநிதி ஸ்டாலினை வெளியே விட்டாங்க. அதிகாலை கைது, பல மணி நேரம் டென்ஷனு, பரபரப்பு, அலைக்கழிப்பு எல்லாம் நடந்துச்சு. சரி, அதை விட மோசமாக நேரடியாக பேசி இருக்கிறார். இப்ப நீங்க உதயநிதி பேச்சுல கூட அவர் அதை சொல்லவே இல்லை. கீழே இருந்து அந்த கமெண்ட்டுக்கு ஒரு மேல வந்து அவர், நான் அதை சொல்லவே இல்லைப்பா, நான் காவிரி நீரதமா சொன்னேன் அப்படின்னு கமெண்ட் அடிச்சார். அது அவதூறாக திரிக்கப்பட்டுச்சு. இந்த ரூட் மாஃபியா என்கிற கேடுகட்ட நம்ம என் தம்பி ஜெகதீஷனுடைய அந்த கேடுகட்ட நிறுவனம் மூலமாக பொய் பரப்புகிற வீடியோக்கள் மூலமாக அது எடிட் பண்ணப்பட்டு பல விஷயங்கள்ல பரவுச்சு. அது இப்போ அவர் அது மேலே வழக்கு மட்டும் தான் இருக்கு. அவ்வளோ 9 பிரிவினைகளை வழக்கு, தேச துரோக வழக்கு மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த அப்படியே அவதூறுனாவும் 2 வழக்கு தான் அதுல உடன்படான வழக்காக இருக்கு. பாக்கியெல்லாம் வந்து வேண்டுமென்றே திணிக்கப்பட்ட வழக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை விட மிக மோசமாக நேரடியாக பேசியிருக்கிறார். முதல்வர் விஜய் குறித்து, அதான் முதல்வர் சோசப்பு விஜய் குறித்து நேரடியாக இப்ப சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம்னு கதை சொன்னது யாரு, ஆரம்பித்து வைத்தது யாரு? அது நம்முடைய முதலமைச்சர் சோசப்பு விஜய் தான். அந்த கதையை மீண்டும் நினைவுபடுத்திட்டு, கதையை சொல்லலை, அப்பாவை காணோம்னு தேடுறாங்க சட்டமன்றத்தில்னு ஒரு ஒத்த வார்த்தை சொல்லிட்டு வீட்டுக்கு போனாதான், வீட்டுக்கு போய் அம்மாட்ட கேட்டாதான் அப்பா யாருன்னு தெரியும், அப்பாவை காணோம் அம்மா யாரு, அவ்வளவுதான். நான் எந்த அர்த்தத்திலையும் பேசலைங்க, அவர் சொன்னதை உங்ககிட்ட பதிவு பண்றேன். இப்ப இதுதான் சர்ச்சை பொருளா மாறி இருக்கு. இப்ப நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு போடுகிற துணிச்சல் தாவேக அரசாங்கத்துக்கு இருக்கிறதா? நான் இப்ப பேசிட்டு இருக்கிற நிமிஷம் வரைக்கும் எந்த வழக்கும் போட்ட மாதிரி எதுவும் தெரியல. புகார்ல எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் கூட போட்ட மாதிரியே தெரியல. புகார் கொடுத்துருக்காங்க, வர்த்தினின்னு ஒரு வழக்கறிஞர், ஆன்லைன் புகார் வந்திருக்கு இன்னும் 2 பேர். அப்புறம் அமைச்சர் வினோத் கண்டிச்சிருக்காரு, பகிரங்கமாக நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே தவிர பொங்கி எழுந்து பொங்கல் வைக்கிறது, புளியோதரை செய்யறதெல்லாம் இங்க காணோம். நீங்க உதயநிதி பேசுற உடனே பொங்கி எழுந்து அப்படியே பயங்கரமா தமிழ்நாடே கொதிக்குது, ஆஹா இப்படி பண்ணி விட்டாரே, ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு மரியாதை தெரியாதான்னு பொங்கிட்டு வந்த கூட்டணி முட்டு கொடுக்குற கோஷ்டிகள் எல்லாம் அமைச்சர் பதவி வாங்கி முட்டு கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி, ஏதாவது பதவி வாங்கி முட்டு கொடுத்த மன்னார் சாமிகளா இருந்தாலும் சரி, எல்லாமே வாய் மூடி எல்லா நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நயினார் நேரடியாவே மிக கொச்சையாக ஆபாசமாக பேசிட்டு தான் சொல்றாங்க இல்லையா? அதற்கு பாஜக தரப்புல அதுல ஒரு ஆபாசமும் கிடையாதுங்க, அவர் பேசுனதுல எந்த இதுவும் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அதை கடந்து போறாங்களே. தாவேக அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே திராணி, தெம்பு, ஆண்மை, துணிச்சல், நேர்மை இருந்தா நயினார் மீது வழக்கு போடுங்க. நயினார் மீது வழக்கு போட்டு அவரை கைது செய்கிற துணிச்சல் இருக்கு அவங்களுக்கு. நாளை காலையில பிடிப்பீங்களா போய் அவரை வீட்டுல போய்? அந்த எண்ணம் உங்களுக்கு உருவானாலே ஆட்சி கலைஞ்சிரும்னு பயம் இருக்கும். சங்கடத்தில் இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் சோசப்பு விஜய். காலையில் தான் மகிழ்ச்சியா இருந்ததா சொன்னாங்க எல்லாரும்.
அந்த அந்த வணக்கம் போட்டார்ல, வண்டியில் போகும்போது ஒரு வணக்கம், அப்போ எதிர் வணக்கம் ஒன்று வந்தது இல்லை, அதை பார்த்த உடனே அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சியை நிலைக்க விடாம இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? இது உங்களுக்கே சரியா இருக்கா? நியாயமா இருக்கா? நயினார் அண்ணன், இது நியாயமானே உங்களுக்கு? நீங்க போற போகல என்னதையா பேசிட்டு போயிடுறீங்க, மன உளைச்சல் ஆக்கிடுறீங்களா? நீங்க நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. நினைச்சாலே நடவடிக்கை எடுப்போம்னு நினைச்சாலே, மனசுக்குள்ள நினைச்சாலே ஆக்ஷன் வந்துருமே. பயம் இருக்கும் இல்லையா? ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான், ஐயா ஆடு எங்கேயும் திருடு போல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டையான்னு தெரிச்சு ஓட வேண்டியதுதான். நீங்க வழக்கு கொடுத்துருக்கிற அந்த சட்ட நடவடிக்கை எடுக்கிற அந்த அவங்க வக்கீல் தான் அந்த அம்மா, யாரோ வர்த்தினின்னு ஒரு அம்மா, போய் கோர்ட்ல கேஸ் போட சொல்லுங்க. நயினார் தொடர்ச்சியாக எங்களுடைய முதலமைச்சர் சப்பு விஜய் குறித்து அவதூறாக பேசிட்டே இருக்காங்க, அவரை தப்பு தப்பா பேசுறாரு, அவர் மேல கைது நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், தைரியம் இருந்தால் அதை செய்ய சொல்லலாம். தைரியம் தான் கிடையாது. ஆக மக்களே, இந்த அரசாங்கம் திமுக மீது மட்டும்தான் தன்னுடைய ஆளுமையை செலுத்துவதற்கு முயற்சிக்கும். அதிமுகவை கபலீகரம் பண்ணும். பாஜகனா மண்டிட்டு பள்ளம் பறிச்சு அது உள்ள பூந்துக்கும் போயிட்டு. துணிச்சல் கிடையாது. நீங்க நயினாரை கைது பண்ணணும்னு நான் சொல்லலை, அதை புரிஞ்சுங்க முதல்ல. அவர் பேசிய பேச்சுக்கு சர்ச்சை பேச்சு, அவதூறு பேச்சுன்னு கலப்பி விடுறவங்க, அவதூறு லிஸ்ட்லயே வராத பேச்சுக்கெல்லாம் கைது பண்றவங்க, இதுல ஏன் பண்ணாம இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி. அவ்வளவுதான், சிம்பிள். எனவே மக்களை, இன்னைக்கு காலையில இருந்த அந்த வணக்கம், மகிழ்ச்சி வணக்கம், அது மாலையில ரொம்ப சங்கடத்துல கொண்டு போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு? நயினார் மீது தாவேகா அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா, வழக்கு விஷயங்கள் ஏதாவது முன்னேற்பாடுகள் இருக்குமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.